வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இன்னைக்கு நம்ம சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கணிச்சதுதான் நடந்திருக்குது. சரி, ஓகே. அதாவது இந்த படத்துக்கான விடாமுயற்சி படத்துக்கெல்லாம் பல பிரச்சனைகளை பண்ணி அந்த படத்தை வர விடாம பண்ணி சோலோவா இறங்கி, சரி வாங்க முதல்ல ரிவ்யூ பார்த்துட்டு கடைசியா கன்க்ளூஷன் சொல்லலாம். இயக்குனர் சங்கர் இவர் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் ஒரு மிக பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்வன், எந்திரன், சிவாஜி, எந்திரன் 2 அந்த மாதிரி மிகப்பெரிய படங்களை இயக்குன ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டம் அப்படின்னாவே சங்கர் தான் அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை இந்திய அளவில் இல்லாமல் உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்குனர் தான் சங்கர். அதாவது முதல்ல ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னு எடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த எந்திரன் மூலமா தான் பேன் இண்டியா படம் விரிவடைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவர் கடைசியா எடுத்த அந்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா உலக மகா மொக்க படமா மாறிடுச்சு. எல்லா ட்ரோல்களையும் சந்திச்சிச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரசிகர்கள் எதிர்பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், படமாவே பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்திருந்தாங்க. இந்தியன் 2 கதையாக பார்த்தாலும் சரி, நடிப்பு, எல்லா விதத்திலையுமே ஒரு தோல்வி படமா அமைஞ்சு வசூலில் ரொம்ப குறைவா வசூலிச்சு ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறினது தான் இந்த இந்தியன் 2. சங்கர் கிட்ட இருந்து யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இந்தியன் 2 இவ்வளவு பெரிய ஒரு மொக்க படமா மாறும் அப்படின்னு. அந்த மொக்க படத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்ட மேலும் ஒரு மொக்க படமாகத்தான் இந்த கேம் சேஞ்சர் உருவாகி உள்ளது. படத்தோட கதைப்படி பார்த்தீங்கன்னா படத்துல ராம் சரண் இருக்காரு, வில்லனா எஸ்.ஏ. சூர்யா, கூடவே சப்போர்ட்டிங் ஆக்டரா சமுத்திரகனி, ஹீரோயின் கேரா அத்வானி, படத்துக்கு இசை தமன், இயக்குனர் சங்கர், மேலும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு. ஒரு கட்டத்துல முதல்வர் பதவி வேக்கண்ட் வருது. அதாவது முதல்வருக்கு போட்டிக்கு களத்துல இறங்குறாங்க. எஸ்.ஏ. சூர்யா ஒரு பக்கம் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் பல வேலைகளை பண்றாரு. இவரும் அதாவது ராம் சரணும் ஒரு முதல்வராகக்கூடிய அந்த ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது. அந்த சமயத்துல எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர். சரி, கதையா பாத்தீங்கன்னா ஒரு முதல்வன் 2 அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டா தான் இந்த கதை தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா முதல்வன் 2 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா சங்கர் எடுக்கணும், தமிழ்ல விஜய் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது நடக்கல. இப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பாராஜ் எழுதின கதையை இயக்குனர் சங்கர் திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துல மெயின் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை. அதாவது படத்துல ஏண்டா போய் சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு திணற எடுத்து வச்சிருக்காரு சங்கர். குறிப்பா பாத்தீங்கன்னா இவரோட பிரம்மாண்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாட்டுல மட்டும்தான் தெரியுது. படத்துல அதே மாதிரி படத்துல பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுத்தா போதாது, சரியான கதை இருக்கணும், திரைக்கதை இருக்கணும். அதை டோட்டலாவே மிஸ் செஞ்சிட்டாரு இயக்குனர் சங்கர். பாடல்கள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா எந்த பாடலுமே மனசுல நிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிதான் சொல்லி ஆகணும். பாடல்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 70-80 கோடிகள் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அதே ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல படம், அதாவது மகாராஜா 70-80 கோடி செலவு பண்ண அந்த காஸ்ட்டுக்கு மகாராஜா 4 மகாராஜா படத்தை எடுத்திருக்கலாம். அதாவது மகாராஜா மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள அந்த விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்கள்லாம் வச்சு 4 படத்தை எடுத்திருக்கலாம் இந்த படத்தோட பாட்டு எடுத்த அந்த செலவுக்கு. அதாவது இப்ப இருக்கிற இயக்குநர்கள் நிறைய மாறிட்டாங்க. எப்படின்னா இப்ப ரசிகர்களுக்குமே ரசனை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம், பாடல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்கு, அதுல ட்விஸ்ட் எப்படி இருக்கு, அந்த இப்ப இருக்கிற அந்த திரைக்கதை எப்படி இருக்கு, அதை தான் ரசிக்கிறாங்களே தவிர இப்போ பிரம்மாண்டத்தை யாரும் ரசிக்கிறது கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட் பக்கம் போயிடுறாங்க. அது இல்லாம பிரம்மாண்டத்தை பார்த்து நிறைய பேருக்கு சலிச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு அன்றாட மக்களுக்கு என்ன நடக்குது, அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு அன்றாட மக்களோட வாழ்க்கையில இருந்து ஒரு கதையை எடுத்து பண்ணி மக்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த படம்னு இல்லை எல்லா படமுமே மக்கள் ரசிப்பாங்க. அதை நிறைய டைரக்டர்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. சங்கர் ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல படைப்புகள் கொடுத்தாலும் கடைசி அவரோட 3-4 திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி எடுத்திருக்காரு. குறிப்பா இதுல வர ஆக்ஷன் காட்சிகள்லாம் நம்ப முடிகிற அளவுக்கு இல்லை.
இந்தியன் 2 படத்துல எப்படி ஆக்ஷன் காட்சிகள் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இதுலயுமே பார்க்கிறதுக்கு அப்பட்டமா தெரியுது. மேலும் இது வந்து இந்த கேம் சேஞ்சர் படம் யாருக்கு கேம் சேஞ்சர்னு பாத்தீங்கன்னா ராம் சரணுக்கு சங்கர் தான் கேம் சேஞ்சர். அதாவது RRR அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து அடுத்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய அந்த ராம் சரண் ஃபேன்ஸுக்கெல்லாம் தலையில இடியை இறக்கி இருக்காரு சங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட மார்க்கெட்டையே கேம் சேஞ்ச் பண்ணி சரிச்சு விட்டுட்டாரு நம்ம சங்கர். இந்த படம் எப்படி வந்து இவ்வளவு பட்ஜெட்ல இந்த கதைக்கு போட்டு இவ்வளவு தேவையா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏற்கனவே தில்ராஜும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, சமீபத்துல என்னோட படங்கள் எதுவுமே பெருசா போகல, எனக்கு இந்த கேம் சேஞ்சர் தான் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும், எனக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது அவர் சொன்னது பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆல்ரெடி அவர் தயாரிச்ச வாரிசு படம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒட்டுமொத்தமா சொல்லியிருக்காரு. ஏன்னா வாரிசு படமும் அவருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. இந்த சமயத்துல அவர் தலையில இடியை இறக்கி இருக்க இந்த கேம் சேஞ்சர் படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை முதலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரோல்களை சந்திச்சுட்டு வருது. ஏன்னா இப்பதான் சமீபத்துல இந்த பெரிய படங்கள் வந்து மண்ணை குவுவது ஒரு வாடிக்கையே வாங்கி போச்சு. இப்ப சமீபம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியன் 2 வந்துச்சு, தமிழ்ல வந்து மறுபடியும் கங்குவா வந்துச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ஆகா ஓஹோ பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க, கடைசியா மண்ணை கவனிச்சு. அதே மாதிரிதான் இப்ப தெலுங்குல எடுத்த கேம் சேஞ்சர் படமும் மண்ணை கவிய நிலை ஏற்பட்டிருக்குது. குறிப்பா இந்த படத்துல யாரை பாராட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா பாராட்டலாம், அவரோட நடிப்பு நல்லாவே இருக்குது. ஆனா அவரையுமே வந்து இதுல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா மற்ற படங்கள்ல எஸ் ஏ சூர்யா கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும், அந்த சவுண்டா இருக்கட்டும், இந்த படத்துல கொஞ்சம் இயக்குனர் வந்து அடக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஆனா வந்து அது வந்து இல்லாததுனால எஸ் ஏ சூர்யானா என்ன ஆய் ஓய் அப்படின்னு கத்துறது அதெல்லாம் வரும், அதெல்லாம் வந்தாதான் வந்து பயங்கரமா இருக்கும். அது இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு மிஸ்ஸிங், ஒரு நார்மலான ஒரு வில்ல மாதிரி தான் தெரியுறாரு. அவருக்கும் ஸ்கோர் செய்யறதுக்கு அதாவது படத்துல ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து அவரோட அந்த கண்டென்ட்டை வாங்க மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராம் சரண் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனா வந்து படத்துல எக்கச்சக்க பில்டப் காட்சிகள், ஹெலிகாப்டர்ல இருந்து வர்றது அது வருது எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா வெறும் பில்டப் மட்டுமே நம்பி, ஒரு பிரம்மாண்டத்தை நம்பி, ஒரு பயங்கரமா கேமராக்களை வச்சு விளையாடி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்னணி இசை அப்படின்னு பார்க்கும்போது தமன் தான் வந்து படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அதாவது போய் உக்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலைவலி வந்தா கூட அந்த தலைவலி போகாது. ஏன்னா வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்ச மியூசிக் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயுமே நிக்காம ஓடுது. ஒரு சின்ன சீனு, ஒரு டைலாக் பேசுற சீனு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு மியூசிக் போட்டு தான் பரவாயில்ல, ஃபுல்லா போட்டு இவர் ஒரு 10 படத்துக்கு உருவாக்குற மியூசிக் தூக்கி மொத்தமா இந்த 3 மணி நேரம் படத்துல போட்டு அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது படத்தோட மியூசிக்கு. பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா எடுத்திருந்தாலும் எந்த பாடலும் மனசுல நிக்கல. சரி, படத்தோட ஹீரோயின் எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாடல்களுக்காக மட்டுமே படத்துல சேர்க்கப்பட்ட ஒரு ஜீவனா தான் ஹீரோயின் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பாவம் ராம் சரண் சங்கரை நம்பி போனதுக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு விட்டுட்டாரு. அதான் ஒரு டைலாக் வரும்ல, முடிச்சு விட்டீங்க போங்க நீ தாண்டா டைவர் அப்படின்னு, அந்த மாதிரி முடிச்சு விட்டீங்க போங்க நீ தாண்டா டைரக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அடுத்தாவது சங்கரோட படங்கள் வந்து வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பாம கதை மேலையும் திரைக்கதை மேலையும் அதை மேக்கிங்லையும் அவரோட வந்து கான்சன்ட்ரேஷனை கொண்டு போனார்னா அதான் மட்டும்தான் அவரால் இனி திரையுலகில் நீடிக்க முடியும். ஏன்னா வந்து அவர் ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 கொடுத்த மரண அடி, ரெண்டாவது இப்ப கேம் சேஞ்சர் கொடுத்த டோட்டல் சேஞ்ச் ஓவர் தான். இந்த பொங்கலுக்கு மட்டும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த படம் கண்டென்ட் வைஸ் படம் திரைக்கதை எல்லாமே செம்மையா இருக்கிற பட்சத்துல இந்த கேம் சேஞ்சரை எல்லாருமே தூக்கி ஊதிட்டு ஆந்திராவிலேயே விடாமுயற்சியை வந்து விளாசி இருப்பாங்க, சூப்பரா பார்த்துருப்பாங்க ரசிகர்கள். அது எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் காலை முதலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய ட்ரோல்களையும் நெகட்டிவ் விமர்சனத்தையும் பெற்றுட்டு வருது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த விடாமுயற்சி இஷ்யூனால அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை புறக்கணிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு தேவையே இல்லை. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இந்த படத்துக்கு இந்தியன் 2க்கு எந்த நிலைமை வந்துச்சோ, ஒரு கங்குவாவுக்கு எந்த நிலைமை வந்துச்சோ அதை தான் பண்ண போறாங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி படம் வந்து காசு கொடுத்து போய் பார்க்கறான்ல அவனை வந்து மினிமம் சாட்டிஸ்பேக்ஷனாவது ஒரு படம் பண்ணணும். போயிட்டு தூங்க வச்சா அதுக்கு பேர் எப்படி? இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட கொள்ளை தான். இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி அவ்வளோ கோடி அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கோடி போட்டு எடுக்கும்போது அதை பார்க்க வர ரசிகன்
500 1000 100 200 அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டாந்து போட்டு படம் பார்க்கும்போது படம் ரொம்ப மொக்கையா கொடுத்தீங்கன்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல நாம கேட்க வேண்டியதா இருக்குது. அதுவும் இல்லாம சங்கர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அரசியல் ஊழல் இந்த மாதிரி படங்களையே தொடர்ந்து எடுக்கிறதுனால, அதாவது முதல்வன் படத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் படத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இருப்பாரு, அவர் ஊழல் செய்வாரு, ஹீரோ வந்து அதை போய் மாத்தி அந்த இதை வந்து அழிச்சு சரி பண்ணுவாரு. அப்படிதான் வந்து அவரோட கதையே இருக்கும். ஜென்டில்மேன், முதல்வன், சிவாஜி, அதுக்கப்புறம் இந்தியன் 2 இது எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரே கண்டென்ட் தான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் இப்போ வந்து கேம் சேஞ்சர் படத்துலையுமே உள்ள போட்டு எடுத்திருக்காரு. நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது சங்கரோட பல படங்களோட சாயல் தெரியுது. இந்த சீன் வந்து அந்த படத்துல வரும்ல, இந்த சீன் இதே மாதிரி தான் அதுலயும் வரும், இப்படிதான் அதுலயும் பேசுவாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. புதுசா வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அரைச்ச மாவையே தான் அரைச்சிருக்காங்க. மொத்தத்துல கேம் சேஞ்சர் படம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் சேஞ்சர் படம் பார்க்குறவங்களுக்கு டேஞ்சர். நன்றி, வணக்கம்.